வணக்கம் உறவுகளை. பலம்புரி பத்திரிகையில் வருகின்ற கட்டுரை என் சொக்கனின் அடாவடி கோட்டை, அமெரிக்க உளவுத்துறை CIA-யின் வரலாறு தொடர்கிறது. இன்று அடி 10. அமெரிக்கா அனுப்பிய பலூன்களை கைப்பற்றி அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து போட்டு ஆராய்ந்தார்கள். CIA-யின் சில மிஷங்கள் அனைத்தும் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிற்று. உடனடியாக பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு சோவியத் யூனியன் வானிலை ஆராய்ச்சி செய்கிறோம் என்ற பெயரில் அமெரிக்கா எங்களை திருட்டுத்தனமாக உளவு பார்க்கிறது என்று ஆதாரத்தோடு நிரூபித்தார்கள். அதன் பிறகு CIA-க்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. பராஷூட் பலூன்களை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன செய்யலாம் என்று தீவிர யோசனையில் மூழ்கினார்கள். சோவியத் யூனியனின் அனைத்து நடவடிக்கைகளையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் CIA-க்கு இருந்தது. இதில் அவர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக பிசகினாலும் ஃபேர் துறைமுக தாக்குதலை போன்று இன்னொரு அதிர்ச்சியை அமெரிக்கா சந்திக்க நேர்ந்துவிடும். இதற்காக எத்தனை செலவு செய்யவும் CIA தயாராக இருந்தது. சோவியத் யூனியன் என்கின்ற இரும்பு திரைக்குள் என்னதான் நடக்கிறது, அவர்களின் சிவப்பு இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய ஆயுத பலம் எப்படிப்பட்டது, அணு ஆராய்ச்சி என்ற நிலையில் இருக்கிறது, இந்த நிலையில் இருக்கிறது, கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணை எல்லாம் அவர்கள் தயார் செய்து விட்டதாக சொல்கிறார்களே, அமெரிக்காவை நோக்கி அதை திருப்பி வைத்துக்கொண்டு ஸ்பீட்ஸ் போட காத்திருப்பதாக பேசிக்கொள்கிறார்களே, அதெல்லாம் உண்மைதானா? கேள்விகள் எதற்கும் பதில்தான் தெரியவில்லை. CIA-யின் பொறுமை தீர்ந்து கொண்டிருந்தது. 1960ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி லாக்கெட் 2 என்ற வகையைச் சேர்ந்த ஒரு அமெரிக்க விமானம் பாகிஸ்தானிலிருந்து நோர்வே நோக்கி பறந்து சென்றது. அதனை ஓட்டிச் சென்ற விமானியின் பெயர் பிரான்சிஸ் ஹேரி ஃபவர். பாகிஸ்தான் பிரச்சனை இல்லை, நோர்வே கூட ஓகே தான். இரண்டுக்கும் நடுவில் சோவியத் யூனியன் இருக்கிறதே, அதுதான் பிரச்சனையாகிவிட்டது. இப்படி ஒரு அமெரிக்க விமானம் தங்கள் எல்லைக்கு மேல் பறக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட சோவியத் யூனியன் நிச்சயமாக அது ஒரு உளவு விமானமாக இருக்கத்தான் வேண்டும் என்ற முடிவு கட்டிவிட்டது. உடனடியாக அதனை தாக்கி கீழே இறக்க முயன்றார்கள். இந்த தாக்குதலில் U-2 விமானம் கட்டுப்பாடு இழந்து கீழே விழத் தொடங்கியது. அதன் விமானி பவர்ஸ் பராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். இதையடுத்து அமெரிக்க விமானி இரண்டையும் சோவியத் வீரர்கள் சுற்றி வளைத்து பிடித்து விட்டார்கள். ஆனால் வேண்டுமென்றே இந்த விடயத்தை மறைத்து விட்டார்கள். வெளியே சொல்லாமல் திடீரென்று தங்கள் விமானத்தை காணோம் என்றதும் அமெரிக்கா சும்மா இருக்குமா, எங்களுடைய ஆராய்ச்சி விமானம் ஒன்று தொலைந்து போய்விட்டது என்று பகிரங்கமாக அறிவித்தது. இதற்காக காத்து கொண்டிருந்த அப்போதைய சோவியத் ஜனாதிபதி குருஷோவ் ஒரு அறிக்கை வெளியிட்டார். சோவியத் யூனியனை உளவு பார்க்க வந்த ஒரு விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். அடடா, அது எங்கள் விமானம்தான் என்று ஒப்புக்கொண்டது அமெரிக்கா. ஆனால் அது உளவு விமானம் இல்லையே, நாங்கள் ஏன் உங்களை உளவு பார்க்க போகிறோம், அபசாரம் என்றார்கள் நல்ல பிள்ளைகள் போல். அதன் பிறகுதான் திரைமறைவு விவகாரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கின. உயிரோடு பிடிபட்டிருந்த அமெரிக்க விமானி பவர்ஸ் U-2 விமானத்துக்குள் சிக்கியிருந்த ரகசிய கமரா, அதில் பதிவாகிய இந்த சோவியத் புகைப்படங்கள் என்று ஒவ்வொரு அதிர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்தது சோவியத் யூனியன். அமெரிக்கா CIA-க்கு அவமானத்தின் முகத்தை எங்கே புதைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை. அவர்கள் சோவியத் யூனியனை உளவு காத்திருப்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இதன் மூலம் அமெரிக்கா சோவியத் இடையிலான நல்லுறவு பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்பட்டன. அமெரிக்கா தனது உளவு நடவடிக்கைகளுக்கு மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று முறைத்துக் கொண்டார் குருஷோவ். கேன்ஷர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதை பற்றியெல்லாம் CIA அவ்வளவாக அலட்டிக் கொள்ளவில்லை. இப்போது அவர்களுடைய கவலையெல்லாம் இந்த சோவியத் யூனியனை எப்படித்தான் உளவு பார்ப்பது. பராஷூட்டில் ஆள் அனுப்பினால் பிடித்து உள்ளே தள்ளுகிறார்கள், பலூன் அனுப்பினால் ஊசினால் குத்தி வெடிக்க வைக்கிறார்கள், விமானம் அனுப்பினால் சுட்டு கீழே இறக்கி விடுகிறார்கள். பின்னே இவர்களை என்னதான் செய்ய முடியும்? இனிமேல் ஆட்களை நம்பி பிரயோஜனமே இல்லை என்று தொழில்நுட்பத்தை நம்பத் தொடங்கியது அமெரிக்கா. ஆளில்லா உளவு விமானங்கள், செயற்கைக்கோள்கள் போன்றவற்றை உருவாக்கும் ஆராய்ச்சியில் இறங்கின.
அதே அடுத்து பல வருடங்களுக்கு சிஐஏயின் முக்கிய ஆயுதங்கள் இந்த தொழில்நுட்ப உளவாளிகள் தான். வருடாந்திர பட்ஜெட்டில் ஏகப்பட்ட பணத்தை விழுங்கினாலும் இவற்றின் மூலம் உட்கார்ந்து இருந்த இடத்தில் உலகின் மொத்தத்தையும் அவர்களால் உளவு பார்க்க முடிந்தது. அப்படி அவர்கள் ஊர் முழுக்க உளவு பார்த்து கொண்டிருந்த போதுதான் கியூபாவிலிருந்து வந்த ஒரு தகவல் அவர்களை உறுத்தியது. சோவியத் யூனியன் கப்பல்களை அடிக்கடி கியூபாவுக்கு வந்து போகின்றன. சோவியத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் தாடிக்கார ஃபெடல் காஸ்ட்ரோ கண்டிப்பாக பதில் சொல்லப் போவதில்லை. குருஷோவ் அவரை விட கட்டி வாயை திறக்க கூட மாட்டார். இந்த விடயத்தை நாமே தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது சிஐஏ. இதற்காக தங்களது U-2 உளவு விமானங்களை கியூபாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். காஸ்ட்ரோவின் பாதுகாப்பு படை வலுவானதுதான். ஆனால் சோவியத் யூனியன் அளவுக்கு அவர்களிடம் ஆயுதம் பலமோ நவீன தொழில்நுட்பங்களோ இல்லை. ஆகவே அமெரிக்காவின் இந்த அத்துமுறலை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதனால் கியூபா சந்தேகத்துக்கிடமான பல பகுதிகளை நன்றாக படம் எடுத்துக்கொண்டு அமெரிக்க விமானங்கள் திரும்பி சென்றன. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு இந்த புகைப்படங்களை அலசி ஆராயத் தொடங்கியது சிஐஏ. ஆராயத் தொடங்கிவிட்டது. ஆராய்வுகள் தொடரும். எங்களுடைய கட்டுரை 13. இத்துடன் இந்த அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை CIA வரலாறு அடி 12 நிறைவு பெறுகிறது. மீண்டும் தொடரும் வரை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.